ஜெயிலர் 2க்கும் இதே மாதிரி சம்பள உயர்வு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. அது ஒரு செய்தி வந்துச்சு. அதாவதுன்னா ஜெயிலர் 2 ஆரம்பித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் பேசியிருக்கிறாங்க, அட்வான்ஸ் கொடுத்து போயிட்டாங்க. இந்த கூலி படத்தினுடைய பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ். கிட்டத்தட்ட படம் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து கிட்டத்தட்ட டேபிள் பிஸ்னஸே வந்து 500 கோடி ரூபாய் பிஸ்னஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த பாருங்க, இப்போ ஒரு சில படம் எப்படி பிஸ்னஸ் ஆகுது, ஒரு படம் பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது. அது தயாரிப்பாளருடைய திறமை. டேபிள் பிஸ்னஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லிடுங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு. டேபிள் பிஸ்னஸ்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ், நிறைய வர்ற பிஸ்னஸ். அப்படின்னா நீங்கள் படத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓவர்சீஸ் பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓவர்சீஸ்னா நீங்கள் நமக்கு தெரிஞ்சது அமெரிக்கா தெரியும், லண்டன் தெரியும், சிங்கப்பூர், மலேசியா தெரியும். இங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்க. படம் ஒன்று. ரஜினிகாந்துக்கு வந்து இந்தியன்ஸே இல்லாத இடங்கள்ல ஒரு மார்க்கெட் இருக்கு. ஒன்று சைனாவில் இருக்கும், ஜப்பானில் இருக்கும். ஜப்பான்காரன் பார்ப்பாங்க ரஜினிகாந்த், சைனீஸ் பார்ப்பான் ரஜினிகாந்த் படத்தை. தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனால் யாருமே இந்தியன் கிடையாது, அவங்களுக்கு தமிழும் தெரியாது. ஆனால் அவங்க பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. இது எந்த படத்துல இருந்து? முத்துல இருந்து இருக்கு. அவங்க சைனாக்காரங்களாம் இங்கே வந்து ரஜினிகாந்த் பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. சைனாவில் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். ரஜினிகாந்த் ஃபோட்டோ போட்டு ஆட்டோ ஓட்டிட்டு போகிறோம். அதே மாதிரி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி தீவிரமான ரசிகர்கள்